வணக்கம். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் ரொம்பவே கனமான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கோயம்புத்தூர்ல நடந்த நெஞ்ச உலுக்குற அந்த சம்பவம் பத்தி தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கறதால, எந்த விதமான யோகங்களுக்கும் இங்க இடம் கொடுக்காம, கிடைக்கப்பெற்ற உண்மையான தரவுகள் அடிப்படையில என்ன நடந்துச்சு, என்னென்ன முரண்பாடுகள் இருக்கு, இது நம்ம சமூகத்துல ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படிங்கறது ரொம்பவே கவனத்தோட நாம இப்போ அணுக போறோம். ஒரு 10 வயசு குழந்தை நினைச்சு பார்க்கவே பதறுது இல்லையா? இந்த கொடூரமான இழப்பு வெறும் ஒரு செய்தி கிடையாதுங்க. ஒட்டுமொத்த சமூகத்தையே இது உலுக்கி போட்டிருக்கு. ஒரு மனிதனா இது நமக்குள்ள ஏற்படுத்துற பாதிப்பு ரொம்ப பெருசு. இந்த சம்பவத்தோட உண்மை நிலைய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இந்த துயரமான நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பகுதி 1, துயர சம்பவம் மற்றும் டைம்லைன். ஒரு குற்றச்சம்பவத்தை புரிந்து கொள்ள காலவரிசை ரொம்ப முக்கியம். முதல் 24 மணி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு இப்போ பாப்போம். அன்னிக்கு சாயங்காலம் சரியா ஒரு 5 மணி இருக்கும். அந்த 10 வயசு சிறுமி காணாம போயிடுறா. பதறி போன பெற்றோரும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் தேடி பார்த்துட்டு இரவு 8:30 மணிக்கு சூலூர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்கறாங்க. இரவு 10 மணிக்கு போலீஸ் இத அதிகாரப்பூர்வமா பதிவு செய்றாங்க. தேடுதல் வேட்டை ரொம்ப தீவிரமா நடக்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த குழந்தையோட உடல் உயிரற்ற நிலையில கண்டெடுக்கப்படுது. அப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இப்படி ஒரு மீள முடியாத பேரழிவு நடந்து முடிச்சிருக்கு. இங்கதான் ஒரு ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. முக்கிய குற்றவாளியான கார்த்தி எப்படி இதை திட்டமிட்டான் தெரியுமா? அவன் புதுசா அங்க வந்த அந்த குடும்பத்துக்கிட்ட வெறும் 10 நாள்ல, ஆமாங்க, வெறும் 10 நாள்ல பேசி பழகி அந்த குழந்தையோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கான். சாக்லேட் வாங்கி தரேன்னு ஆசவார்த்தை சொல்லி இருட்டடைஞ்ச ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு பைக்ல கூட்டிட்டு போயிருக்கான். இதுல உச்சகட்ட கொடூரம் என்னன்னா, தப்பு செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஊர் மக்களோட சேர்ந்து அந்த குழந்தைய தேடுறதுலயும் அவன் முன்னாடி நின்னுருக்கான். அவனோட மனநிலை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்னு இதுலயே நமக்கு தெரியுது. அடுத்து போலீஸ் சைட்ல எடுக்கப்பட்ட ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக 5 சிறப்பு காவல் படைகள் அமைக்கப்பட்டுச்சு. சும்மா இல்லங்க, சுமார் 250 சிசிடிவி கேமராக்களோட பதிவுகளை தீவிரமா அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. இது மூலமா முக்கிய குற்றவாளியான கார்த்தி ஒரு கட்டுமான பகுதியில பதுங்கியிருந்தப்போ போலீஸ் அவனை வளைச்சு புடிச்சிட்டாங்க. தப்பிச்சு ஓட முயன்றப்போ அவனுக்கு காயம் ஏற்பட்டதா போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த குற்றத்தை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம், அதை போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்ச மோகன்ராஜ் அப்படிங்கிற 30 வயசு நபரும் சதித்திட்டம் தீட்டினதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. பகுதி 2, முரண்படும் பார்வைகள். காவல்துறையோட அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கும் நடுவுல சில முரண்பாடுகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேஸ்ல போலீஸ் சொல்றதுக்கும் குடும்பத்தினர் சொல்றதுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் தரப்புல இந்த குற்றம் ரொம்ப குறுகிய நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு, குழந்தை உசிரோட இருக்குன்னு பரவன வதந்திகள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தினரும் அவங்க வழக்கறிஞரும் என்ன சொல்றாங்கன்னா, இது பக்காவா பிளான் பண்ண கொடூரம், குழந்தை ரொம்ப நேரம் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கு, ஆரம்பத்துல குழந்தை உசிரோட இருக்கிறதா போலீஸ் தான் எங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்பவே வேதனையோட குற்றம் சாட்டுறாங்க. அந்த தாயோட வலிய நாம வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. என் குழந்தைக்கு இந்த கொடூரத்தை செஞ்சவனுக்கு என்ன தண்டனைன்னு முதல்ல எனக்கு காட்டுங்க, அவனுக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுங்க, அதுக்கப்புறம் தான் என் குழந்தையோட உடலை நான் வாங்குவேன் அப்படின்னு அந்த தாய் கதறியிருக்காங்க. சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ராத்திரி பூரா உறவினர்களும் மக்களும் செஞ்ச போராட்டத்துக்கு பின்னாடி இருந்த அந்த தாங்க முடியாத தாய்மை வலியோட வெளிப்பாடுதான் இது. பகுதி 3, சம்பவ இடத்துல இருந்த அடிப்படை கட்டமைப்பு குறைபாடுகள். ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு அந்த இடத்தோட சூழ்நிலை எப்படி சாதகமா அமைஞ்சுதுன்னு நாம கண்டிப்பா ஆராயணும். பல்லப்பாளையம் பகுதியில நடந்த இந்த சம்பவத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த இடம்தாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தென்னந்தோப்பு, பாழடைஞ்ச கிணறு, அங்க ஒரு மின் விளக்கு கூட கிடையாது, பாதுகாப்பான வேலியும் இல்ல. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பகுதியோட எம்எல்ஏவே ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாரு. இதே இடத்துல இதுக்கு முன்னாடி 6 கொடூரமான சம்பவங்களும் விபத்துகளும் நடந்திருக்குங்கிறது தான் அது. பல வருஷமா ஒரு அபாயகரமான இடம் கண்டுக்காம விடப்பட்டதே இந்த கொடூரத்துக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்பவே கசப்பான உண்மை. பகுதி 4, அரசியல் மற்றும் பொதுமக்களோட எதிர்வினைகள். இந்த சம்பவம் மாநில அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்போ பாப்போம். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கொடூரமான செயல்களை நம்ம சமூகம் ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல ஈடுபடுறவங்க மேல அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. இதிலிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ரொம்பவே கடுமையா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.
அதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி அவங்க இது வெறும் ரீல்ஸ் அரசாக இல்லாம ரியல் அரசாக இருக்கணும்னு விமர்சிச்சு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவங்க பாதுகாப்பு குறைபாடுகளை கடுமையா சாடி 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கூறியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரா இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்லி நள்ளிரவுல கோவை மக்கள் விடிய விடிய நடத்தின போராட்டங்களை சுட்டிக்காட்டி தன்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. கடைசியா பகுதி 5 சமூகத்தின் முன்னால் இருக்கும் கேள்வி. டைம்லைன், முரண்பாடுகள், அரசியல் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சமூகமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆழமான சிந்தனைக்கு இப்போ வருவோம். இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஆக்ஷன் எடுக்கிற சிஸ்டம் மட்டுமே பத்தாதுங்க. புகார் வந்த 24 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் அதிரடியா செயல்பட்டு குற்றவாளிய புடிச்சிட்டாங்க, அது உண்மைதான். ஆனா அந்த வேகம் ஒரு பிஞ்சு உயிரை காப்பாத்தலையே. ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள ஒரு உசுறு போயிடுச்சு அப்படிங்கிற முரண்பாடுதான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் மட்டும்தான் இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களை தடுத்து நிறுத்துமா? இல்ல அடிப்படையிலிருந்தே ஒருத்தருக்கு அறநெறிகளை சொல்லிக் கொடுத்து நல்வழியில வளர்க்கறது தான் உண்மையான தீர்வா? தண்டனையிலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கிற மனநிலையை விட தப்பே செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வை நம்ம சமூகத்துல எப்படி விதைக்கப்பட போகுது? இது நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஆழமான சிந்தனையோட இந்த அலசலை நாம நிறைவு செய்றோம். நன்றி.